கோயம்புத்தூர் மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டியில் எம்டிஎஸ் அதாவது ஆஃபீஸ் பியூன் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஒன் மோர் வேக்கன்சி வந்து சென்னையிலையும் வேக்கன்சி இருக்குது, அதையும் ஃபில் பண்ணுறதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பெர் மந்த் சேலரி வந்து 14,000 ரூபாய் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது, எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. ஹாஸ்பிட்டாலிட்டி அதாவது ஆஃபீஸில் பியூன் பணியிடத்திற்கு எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பண்ணுறதற்கான என்னென்ன ஒர்க் இருக்கும் அது எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? ஆஃபீஸ் பியூன் பண்ணியிருந்தால் இது ஆஃபீஸ் வந்து க்ளீன் பண்ணுறது, ஆஃபீஸில் வந்து ஃபைல்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்தடுத்த டேபிளில் கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒர்க்கு தான் வந்து இதில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக வந்து 2 வருடம் வந்து உங்களுக்கு வந்து ஜாயினிங் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் சப்போர்ட்டிங் ஸ்டாஃபாக தான் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பியூர்லி மெரிட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களுடைய நாலேஜ், ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் வந்து இருக்கும். அதற்காக செப்பரேட்டாக வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க தான் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லீகல் எய்டு அவங்க தான் வந்து இந்த கமிட்டிஸில் இருப்பாங்க. சரிங்களா? கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேர் மேலே வந்து பேர், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய ஜெண்டர் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி 1/1/2025 அன்னைக்கு எவ்வளோ வருடம் எவ்வளோ மாதங்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிக்கணும். மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிடா அன்மேரிடா அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் அல்லது ஹஸ்பண்டோடைய நேமு, நேஷ்னாலிட்டி இந்தியன் அப்படின்றது மென்ஷன் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி வந்து ஓசியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கணும். ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனா, எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்கான சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, உங்களுடைய ஃபோன் நம்பர், மொபைல் நம்பரு, மெயில் ஐடி, ஆதார் நம்பரு, டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 2 வீலர் 4 வீலர் எதுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயிலை வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி ப்ளம்பிங்கு, எலக்ட்ரீஷியன், ஹவுஸ் கீப்பிங், இல்லைனா இது ரிலேட்டடான எம்டிஎஸ் ஒர்க் ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா அதற்கான கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் மேலே வந்து எந்த விதமான கிரிமினல் கேஸஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் கேட்டிருப்பாங்க. எஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் காமிக்கணும். இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நோ கொடுத்துக்கலாம். உங்களுடைய கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு அதாவது 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு அதே மாதிரி 12ஆம் வகுப்பு டிகிரி முடிச்சிருந்தாலும் அவங்களும் அப்ளை பண்ணலாம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயிலையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கீழே சைன் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் ப்ராப்பராக பார்த்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணணும். போஸ்ட் மூலியமாகத்தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணுறதுக்கான அந்த அங்கே ரீச் ஆகிறதுக்கான கடைசி நாள் 24/10/2025 5 மணி வரைக்கும் வரக்கூடிய அப்ளிகேஷன் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, ஏடிஆர் பில்டிங், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேம்பஸ், கோயம்புத்தூர் 641018 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். அப்ளிகேஷன் அங்கே ரீச் ஆகிறதுக்கான கடைசி நாள் 24/10/2025. இன்டர்வியூக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், இன்டர்வியூ என்னைக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து 28/10/2025 வந்து வெளிப்படுத்துவாங்க. அதில் யாரெல்லாம் வந்து எலிஜிபிளோ அவங்களுக்கான இன்டர்வியூ வென்யூ வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். coimbatore.dcourts.gov.in வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்டிமேஷன் செப்பரேட்டாக வருதோ இல்லையோ நீங்கள் வெப்சைட்டில் போடும்பொழுது அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதற்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், ஒரிஜினல் ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு நேராக நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.